Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆசைக்கூட வீடியோல தான் பயங்கரமா யூ பிகேம் சூப்பர் ஃபேமஸ். எல்லாரும் யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. ஐ ஆல்வேஸ் கெட் எக்ஸைட்டட். என்னோட அந்த ஜென்சி என்னோட ஏஜ் குரூப்ல யாராவது இருந்தாங்கன்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரியை புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ வித் சாய் ஐ ஃபெல்ட் தட் வே. ஐ ஃபெல்ட் லைக் நம்ம ஃப்ரெண்டோ நம்ம கிளாஸ்மேட்டோ இஸ் ஈவன் யங்கர் தென் மீ. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி ஆசைக்கூட ரிலீஸ் ஆகி அது நல்லா போனதுக்கு அப்புறம் ஹி சைன் எவ்ரிதிங். சரவணா ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஐ ஃபெல்ட் உங்களோட ரோல் வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் டோன் டவுனா இருந்ததோ இல்ல லிமிட்டடா நீங்க எதனால ஆக்சுவலி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அந்த டெலுலு ரோல் தான் ஃபர்ஸ்ட் நான் ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆயிருக்கேன். இன்னொரு ரோல் இருக்கு, அதை நான் அழகா எழுதியிருக்கேன், பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்போ தெரியல என்ன ரோல் எதுன்னே தெரியல. அது அப்புறமா தான் ஆட் ஆச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு முக்கியம். ஆக்சுவலி ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வேற, அதுல கிடைக்கிற க்ரோத்தே வேற. பவழமல்லி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை. அதுக்கு வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் ஆக்ட்ரஸை போட்டா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில வந்ததுக்கு அப்புறம் என்னையே டஸ்கின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆக்சுவலி வெரி ஷாக்கிங். அந்த மாதிரி இருக்கு. கண்ணப்பால வந்து உங்களோட ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அவதார் பார்த்தோம். கொஞ்சம் கிளாமரஸா அந்த மாதிரி ஒரு அவதார் பார்த்தோம். எல்லா படத்துக்கும் முன்னாடி சைன் பண்ணேன். ஓ, ரொம்ப முன்னாடி எப்பயோ சைன் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போ கதை தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏஜென்டினாவோட சீக்வன்ஸ், போர்க்கு எடுத்து குத்துற சீக்வன்ஸ், அப்புறம் வந்து இந்த மதராசியில இந்த ஹார்பர் ஃபைட் சீக்வன்ஸ், அப்புறம் ஜெயிலர்ல வந்து இந்த இன்டர்மிஷன் சீக்வன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு நினைவு இருக்கு. லைக் ரீகால் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ். மாஸ்டர் டீமே அதான் சொன்னேன். ஃபைட் மாஸ்டர் டீமே மாஸ்டர் நம்ம வந்து ஒரு விஜய் சார் படம் பண்றோம் அப்படி மைண்ட் அப்படி வச்சுக்கோங்க. சண்டைக்கோழியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்லயும் எல்லா ஃபைட்லயுமே ஒரு ஆர்கானிக்கான மாஸ் இருக்கும். ஒரு ஃபைட் கூட சும்மா இருக்காது. ஒரு ஃபைட்டு கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னு இல்லாம அதுல ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப தனியாக அதை ஒர்க் பண்ணோம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு பிளாஸ்டான ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். டைரக்டர் சுபாஷ் கே ராஜ் அண்ட் பிரீத்தி முகுந்தன் இருக்காங்க. அவங்களோட படம் பிளாஸ்ட் 28th May வரப்போகுது. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எஸ், குட் குட் குட். ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்ஸ் வாஸ் ரியலி என்டர்டெய்னிங் அண்ட் ஆக்ஷன் ட்ரிவன். நிஜமாலே உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரீத்தி, நீங்கள் ஆல்ரெடி ஐ நோ தட் யூ டன் சம் கராத்தே இந்த ஃபிலிம். ஹெவி ஒர்க் எல்லாமே ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்ஸ்லாம் நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரட்டா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணீங்களா? கராத்தே படமா பார்த்துட்டு ஃபுல்லா நான் ஸ்டண்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா பார்த்துட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரட்டா இமேஜின் நம்ம வீட்லயும் கூன்ஸ் வந்தா எப்படி இருக்கும், நம்மளும் கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம் அப்படின்ற அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஜெய 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 இது மாதிரி. ஆமா, நைஸ். நீங்க ஆப்வியஸ்லி நீங்க செட்ல எல்லாரையுமே பார்த்திருப்பீங்க. அர்ஜுன் சார் அவங்க ஆப்வியஸ்லி அவங்க இது பண்ணி அவங்க ஆக்சுவலி மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க. பட் கேமரா ஆன் பண்ணும்போது யாரு பார்க்க கொஞ்சம் கம்மியா பயங்கரமா இருந்தாங்க? கம்மியா அதான் நான் இது என்னன்னா இது நான் வந்து ரொம்ப ஜெனுவனா சொல்றேன். என்கிட்ட ஒரு நாள் அகரம் சார் கேட்டாரு, உனக்கு இந்த படத்துல 3 பேர்ல யாரு வந்து நல்லா பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். நான் ஒரு 10 minutes யோசிக்கிறேன். உண்மையாவே அதை எனக்கு 3 பேருமே ரொம்ப ரொம்ப ஈக்குவலா இருக்காங்க. இது சேஃப் ஆன்சரும் இல்லை. நீங்க படம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட இந்த ஆன்சரை கேட்டாலுமே நீங்க இதை யோசிப்பீங்க யாரை சொல்லலான்னு. 3 பேருமே அவங்கவுங்க வேஸ்ட்ல அவங்களுக்கான ஒரு மாஸ். அது ரொம்ப ஒரு டஃப்பான ஆன்சர் தான் இதுக்கு இருக்கு. உண்மையாவே இது ஜெனுவனா சொல்றேன் மேம். எனக்கு கைண்டா இருக்கு. ஆக்ஷன் கிங்க வச்சிட்டு நான் எப்படி ஐ ஃபீல் லைக் இல்ல, எனக்கு 3 பேருமே ஈக்குவல்ங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆக்சுவலி 3 பேருமே அதாவது அவர் அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்க 2 பேருமே போட்டுருக்கீங்க தான் மேம் நான் பாக்குறேன். அந்த வருஷத்துல வந்து எக்ஸ்பர்டீஸ் இருக்குல்ல சார். எனக்கு இப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, thank you. Coming from director himself, working great. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருந்ததுன்னா, யூஸ்வலாக மேல் ஹீரோஸ் ஆக்ஷன் லைட் ஹீரோஸ்க்கு தான் அந்த ஒரு ஸ்லோ மோஷன், அந்த ஒரு ஹைப், அந்த ஒரு பில்டப்லாம் இருக்கும். இங்கே வந்து ஃபீமேல் ஸ்டார்ஸுக்கு ஹைப் இருக்கு, பில்டப் இருக்கு, ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு. அந்த ரிவர்சல் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அண்ட் இது இன்டென்ஷனலாக ஃபன்னாக இருந்தது அவங்களுக்கு? அது லைக் இது அச்சீவ், அதாவது இது நம்ம சொல்லிடலாம். இது இப்போ நம்ம ஒரு ஹீரோயினை நம்ம அப்படிங்கிறதும் சொல்லிடலாம். பட் அது ஆர்கானிக்காக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப ரொம்ப மைண்டில் வச்சுருந்தேன். ஆல்சோ இது என்னன்னா எனக்கு இது ரொம்ப லைக் இது எப்படி யோசிச்சிங்கிற அளவுக்கு எனக்கு அது ஒரு பெருசாக ஒன்றா தோணல. ஒரு உமன் ஆக்ஷன் மூவி ஒன்று பண்ணணும், அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸாக இருந்துச்சு.
ஆல்சோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கேள்வி, அந்த போஸ்டர்ஸ்லாம் நல்லா அனிமே ஃபீல் கொடுக்குது. நிறைய அனிமே படம் பார்ப்பீங்களா? இல்லை நான் அனிமையே பார்த்ததில்லை. ஒரு அனிமே கூட நம்மளே பார்த்ததில்லை. அதாவது நான் இந்த போஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்ப யோசிச்சேன், நம்மள என்ன யோசிப்பாங்க, நம்ம நிறைய அனிமீஸ்லாம் பார்ப்போம்னு நினைப்பாங்க போல. இது வந்து டிசைனரோட ஐடியா. ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைனராக நிறைய அனிமே பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நானுமே கேட்கணும் அதை. ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி இதில் கேட்டிருந்தீங்க, லைக் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப க்ளோஸான டிஸ்டன்ஸ் நிறைய விஷயங்கள் அன்ஃபோல்ட் பண்ணுறது பார்ப்பாங்க. பட் நீங்கள் தான் ஆக்சுவலி இப்போ டேரக்டராக ஹெல்ப் பண்ணி அதை என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. ஸோ யூஸ்வலாக அவரோட படங்கள் எப்படின்னா ஒரு நார்மல் ஃபேமிலி, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் அது இருக்குது. அந்த சாயல் கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜென்ரலாக நம்ம பொதுவாக எப்பயுமே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறோன்னா அவங்க நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அதாவது நான் பிரதீப் ப்ரோ கிட்ட செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியலுங்கிற ஒரு வேல்யூ ரொம்ப யோசிக்க மாட்டேன். பட் சேர்ந்ததுக்கப்புறம் கமர்ஷியலுங்கிற ஒரு வேல்யூவை நான் எப்பயுமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது லைக் இன்ஃப்ளூயன்ஸாக அவர்கிட்டயே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் ஆமாம் லைக் அவர்கிட்ட இருந்தனால கமர்ஷியலுங்கிற ஒரு வேல்யூவை நான் லவ் டுடேக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுக்கணும் அப்படிங்கிறத நினச்சேன். ஓகே பிரீத்தி, அந்த கார் சீக்வன்ஸ் அந்த இதுல ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னா இருந்தது ஆக்சுவலி. லைக் ஹவு டிட் யூ கோ அபவுட் எக்ஸிக்யூட்டிங் தட்? எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு ஆக்சுவலி. தட் இஸ் a very interesting sequence in the film. So அந்த ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டீங்களே சார். ஒரு குட்டி கிளிம்ஸ் தான். பட் அந்த கார் ஃபைட்டுக்கு வந்து நான் என்னைக்குமே ஸ்கிரிப்ட்ல கேட்டதுக்கு அப்புறம் I was always like looking forward to it. ஏன்னா அது ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்டான சீக்வன்ஸ். அதை வந்து ஆக்ஷன் டீமுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அதை ஷூட் பண்ணாங்க. அதுக்கு வந்து நிறையா கட்ஸ் போச்சு, நிறையா ரீடேக்ஸ் போச்சு. கரெக்டாக வர வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ளே கேமராவை வைக்கிறது, அந்த கேமராமேன் கஷ்டப்பட்டு இப்படி உள்ளே உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு 2 கார் வச்சுருந்தீங்க சார். ஒரு கார் வந்து ரூஃப் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ ஃபுல் நைட் ஆக்சுவலாக 2 நாள் ரொம்ப ஹெக்டிக்காக தான் ஷூட் எடுக்கும். But it was fun. It was a lot of fun. Actually ஷூட்டிங் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னா பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பொதுவாக லொக்கேஷன் பார்க்குறப்பவே ஸ்பேசியஸாக இருக்கா அப்படின்னு தான் பார்த்து தான் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுவோம். இது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது ஒரு சின்னது, இன்னும் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக படத்தில் இருக்கும். அது நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு ட்ரிக்கியான ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலாக. அந்த அதை மேனேஜ் பண்ணுறது ஜியாகிரபிக்கலி, லைக் எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுலேருந்து எப்படி அடிக்கிறது, அதை எப்படி அடினா வந்து யூஸ்வலி நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வேற ஆங்கிள் வச்சு அடி விடுற மாதிரி காமிப்பாங்க. அது வந்து ஒரு டெக்னிக் தான். ஆனா இப்ப காருக்குள்ளனும் போது எல்லாம் தெரியுது. அடிக்க மாட்டோம்ல, அது அந்த அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் தானே பண்றோம். ஸோ அடி விழலன்றது தெரியும். இட் ஃபெல்ட் மோர் லைக் ட்ரிக்கி டு மேனேஜ் தோஸ் திங்ஸ். அப்படிதான் நான் நோட்டீஸ் பண்ணேன் அன்னைக்கு. ஸோ நிறையா கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு ஓகே இது இன்னொரு கட் எடுக்கணும், இதை இன்னொரு ஆங்கிள் இருந்து எடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க கால்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நோட்டிசிங் ட்ரிக்கியா இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி அந்த கிளிம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபுல் சீக்வன்ஸ் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்டே வந்து. ஸோ ட்ரெய்லர் கட்ல வச்சது எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்டா தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ நீங்களும் ப்ரெஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க அபவுட் க்ரோயிங் அப் வாட்சிங் அர்ஜுன்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் லைக் ஹவு ஃபீமேல் ஸ்டார்ஸ்க்கு யூஸ்வலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ் நிறைய கிடைக்காது அப்படின்றதுல யூ லைட் ப்ராப்பர் எம்பசிஸ் ஆனது. அதில் நிஜமாலே எங்களுக்கு கிடைக்காது, பட் இதில் எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. How does that feel actually in this film and how did you own it? It feels great. I'm upcoming, right? So அந்த ஒரு நியூ ஜென் நிறைய ஸ்கிரிப்ட்ஸுக்கு எனக்கு ஓரளவுக்கு ஆக்சஸ் இருக்கு. பிகாஸ் ஐ ஹியர் அ லாட் ஆஃப் நரேஷன்ஸ். எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நான் கேட்குறேன் ஆஸ் அன் அப்கமிங் ஆக்ட்ரஸ். ஸோ நான் பார்க்குறேன்ல, எனக்கு தெரியும் நிறையா ரோல்ஸ் வந்து இம்பேக்ட் இல்லாமல் இருக்கும். இல்லை நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வென் யூ ஆஸ்க் த டிரெக்டர், கதை பிடிச்சாலுமே நம்ம டிரெக்டரோட ஒரு வேவ் லென்த் நமக்கு மேட்ச் ஆகணும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். சம்டைம்ஸ் அது வந்து வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அந்த அவரும் புதுசு இல்லை, ஸோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் சம்டைம்ஸ் நான் ஆஸ்தன் சார் இதை எப்படி சார் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, இந்த லைனை அந்த பொண்ணு என்ன வேர் இஸ் ஷி கமிங் ஃப்ரம்னு கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி நீ எப்படி பண்ணாலும் அந்த இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் அது பரவாயில்ல, அது அவ்வளோ இம்பேக்ட் இருக்காதுன்றது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதில் விச் இஸ் த ட்ரூத், ரைட்? ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஒரு அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நிறைய படத்தில்.
நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் ஜென்யூனா இம்பாக்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்களுக்கு ரைட்டிங்ல ஒரு லிமிடேஷன் இருக்கும்ல. ஒரு ஆமா, எப்படி எப்படி எழுதுறதுன்னு ஒரு இட்ஸ் நியூ ஏரியா தட் ட்ரூ ரைட்டர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ அங்கேயுமே ஒரு லிமிடேஷன் இருந்துச்சுன்னா அந்த இம்பேக்ட் அப்பயுமே குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ஃபுல்லா அந்த பொண்ணு இருக்கா, ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு அவர் தெளிவா ஒரு ஸ்ட்ராங்கா டிஃப்ரெண்டா காமிக்கணும், பிசிக்கலி ஸ்ட்ராங்கா காமிக்கணும்ன்றதே எனக்கு கேரக்டரைசேஷனா நியூவா தான் இருந்துச்சு. பிகாஸ் when you're playing a girl, you're not so physically strong compared to many people around you, which plays in every situation. It affects every situation, how you handle it. But இவ வந்து physically இவ்வளோ ஏபிளா இருக்கான்றதே ஒரு நியூ கேரக்டரைசேஷன். So I found it very like interesting new. So I thought இந்த ஆஸ்பெக்ட் ஆக்ஷன் ஆஸ்பெக்ட்காகவே பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு பேக் ஆஃப் மைண்ட்ல கொஞ்சம் ப்ரெஷரா தான், ஓகே நம்ம ஃபைனலி நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால you had to push and actually performance in terms of action, right? ஆக்ஷனா எனக்கு ஆமா அது நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு எனக்கு. ஆமா, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த கதையே எப்படின்னா, அதாவது 3 பேருமே சண்டை போடுவாங்க, இதுல ஒரு வீக் லிங்கே கிடையாது. ஆல்மோஸ்ட் லைக் தேர் ஆல் ஈக்குவலி ஏபிள் அப்படின்ற மாதிரி தான், கேப்பபிள்ன்ற மாதிரி தான். ஸோ அதை வந்து நம்ம கன்வே பண்ணணும்ல. அது சப்போஸ் வந்து என்னடா இந்த பொண்ணு அப்படி, அண்ட் நான் ஒல்லியா வேற இருக்கேன். ஸோ நான் அடிக்கிறேன்றதை நம்ப வைக்கிறது இன்னுமே. ஸோ அதை வந்து கிராக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. I mean it's also very nice because usually இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப்ல அம்மா அப்பாவே கராத்தே கத்துக்கிட்டாலுமே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ரேண்டமா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சீன் ஏதாவது வச்சிருவாங்க, ஆர் லைக் they'll write out the role like சீன்ஸ் இருக்கும், இல்லைன்னா எடிட்ல கட் ஆயிரும். ஆக்சுவலி நம்மளுக்கு சீன்ஸ் இருந்தோ இதெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஃபுல். ஆமா, எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது லைக் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் அர்ஜுன் சார் இருப்பார், அம்மா கையில் சுற்றிலோட இருப்பாங்க, நீங்கள் இருப்பீங்க. ஜென்ரலாக சில பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருது, அதுக்கு அப்பா அம்மா வந்து இது பண்ண போகிறாங்களா, சுற்றி எல்லாம் அப்பா இதுதான் ஸ்டோரியாக இருக்குமாங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் யோசித்தேன், ஜென்ரலாக ஒரு பொண்ணு ஒரு பிக்சர் இருந்தாலே அவங்களுக்கு கதையாக என்ன இருக்குங்கிற ஒரு, ஸோ அதுதான் இது இன்னும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒன்றா லேண்ட் ஆயிருக்கு. நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டை வந்து ஒரு பாய்ஸ் தான் பண்ணுவாங்க, அந்த கேர்ளுக்கு கொடுக்கறது எப்படி இருந்துச்சுன்னு. அது வந்து அவர் இன்டென்ஷனலாக அப்படி யோசிக்கலன்னு சொன்னார்ல. எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்லும்போது அது ரொம்ப இன்டென்ஷனலாக தெரிஞ்சிச்சு. எப்பவுமே நம்ம அந்த மாதிரி கேர்ள்ஸை பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம இவ்வளோ வருஷமா நம்ம மேல் ஆக்டர்ஸை வந்து மாசிஃபை பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து ஒரு கேர்ளுக்கு நம்ம பர்டிகுலராக ஸ்லோமோ ஷாட்ஸ்ல இருந்து, அந்த பொண்ணு பேசுறதுல இருந்து, அந்த பொண்ணு பிஹேவ் பண்றதுல இருந்து, ஒரு எப்பவுமே சண்டைக்கு நடுவில் கூட சில ஷாட்லாம் இருக்கும்ல, ஒரு பில்டப் நடந்து வர்றதுல இருந்து ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம், அதை வந்து எனக்கு ரொம்ப இன்டென்ஷனலா கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் படத்துல வந்து ஒரு கேர்ளுக்கு அந்த பில்டப் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப இன்டென்ஷனலா தான் தெரிஞ்சிச்சு. அதை நீங்க வேணும்னே அப்படி சொல்லி எழுதிருந்தீங்கன்னு நான் நினைச்சேன். மாஸ்டர் டீமே அதான் சொன்னேன், ஃபைட் மாஸ்டர் டீமே, மாஸ்டர் நம்ம வந்து ஒரு விஜய் சார் படம் பண்றோம் அப்படி மைண்ட் அப்படி வச்சுக்கோங்க, இவங்க ஒரு விஜய் சார் அப்படி நீங்க ட்ரீட் பண்ணுங்க, அப்படி அதுக்கு அவ்வளவு அந்த பில்டப்ஸ்க்கான ஒரு இதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஒரு கேர்ள் வந்து ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அவர் சொன்னாரு, இப்பதான் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணணும்ன்ற மாதிரி தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. போஸ்டர்ல கூட நீங்க தான் ஃப்ரண்ட்ல இருக்கீங்க, அர்ஜுன் சார் கீழே தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அந்த கன்விக்ஷன் அங்கேருந்து வந்ததுன்றது தெரியுது எனக்கு. பட் அதெல்லாம் அவர் அப்படி பர்டிகுலரா யோசிக்கல போல இருக்கு. ஈவன் ஒரு நைஸ், நீங்க அதை தனியா வந்து நம்ம பண்ணணும்னு இல்லாம அதை நீங்க நேச்சுரலாவே உங்களுக்கு தோணி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, ஸோ தமிழ் சினிமால ஆஃப் லேட் ரொம்ப ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எம்பசிஸ் கொடுக்குறாங்க. லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப நினைவிருக்கிற ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இருந்ததுன்னா ஏஜென்டினாவோட அந்த சீக்வன்ஸ், அந்த போர்க்கு எடுத்து குத்துற சீக்வன்ஸ், அப்புறம் வந்து இந்த மദ്രാസിல அந்த ஹார்பர் ஃபைட் சீக்வன்ஸ், அப்புறம் ஜெயிலர்ல வந்து அந்த இன்டர்மிஷன் சீக்வன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு நினைவிருக்கு, லைக் ரீகால் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டன் சீக்வன்சஸ். ஸோ நீங்களும் மெனக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு மெமரபிளான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஒரு எல்லாமே நல்ல மெமரபிளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெனக்கிட்டு. நான் நார்மலா ஒரு படத்துல வர ஒரு ஸ்டன் கூட நார்மல் ஸ்டண்டா இருக்கக்கூடாது, அதுக்குள்ள ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கணும். அதுல ஒரு எந்த ஸ்டண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சண்டைக்கோழியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்லயும் எல்லா ஃபைட்லயுமே ஒரு ஆர்கானிக்கான மாஸ் இருக்கும். ஒரு ஃபைட் கூட சும்மா இருக்காது, சும்மா ஏதோ ஒரு காசுக்காக இருக்காது.
லைக் திரும்ப நீ ரீவாச் பண்ணுறப்ப ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நோட்டீஸ் Notice ஃபைட்ஸ் பண்ணு. எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அது மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா ஃபைட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துக்கும் ஒரு கோர் இருக்கணும். ஒரு ஃபைட்டு கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னு இல்லாமல் அதில் ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப தனியாக அதை ஒர்க் பண்ணோம். நைஸ் லைக் இப்போ உங்களோட லைக் ஃபில்மோகிராஃபி நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது லைக் அடுத்தடுத்து தெலுங்கு டெபியூ, தமிழ் டெபியூ, மலையாளம் டெபியூ நிறைய எல்லாத்தையுமே ஒரு காலடி எடுத்து வச்சு ஒரு 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 இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. and then மியூசிக் வீடியோஸ் பண்றீங்க, டான்ஸ் பண்றீங்க, யூ டூயிங் லைக் ஆல் தீஸ் திங்ஸ். பட் சம்வேர் இன்சைட் உங்களுக்கு இன்னும் மனசுல தோணிட்டு இருக்கா நம்மள இன்னும் ஒரு பிரிட்டி ஆக்ட்ரஸா தான் பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி? ஐ ஹாவ் ஆக்சுவலி பிஃபோர் நான் மற்றவங்கள நம்மளை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்கன்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஜேர்னியில் எங்கே இருக்கேனோ நான் யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு தாட் ஃபஸ்ட்டு எனக்கு அங்கே தான் போகும். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ கீப் லேர்னிங். லைக் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி நியூ. அண்ட் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு படம் பண்ணும்போது தான் எனக்கு ஓகே இதுதான் ஆக்டிங் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வரும்போது யூ அன்லேர்ன் வாட் யூ ஃபர்ஸ்ட் லேர்ன், தென் யூ லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ஸ் லைக் ஐம் growing and learning more. So எல்லாரும் என்ன பிரிட்டி ஆக்ட்ரஸாக பார்க்குறாங்களா, எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் நமக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா விச் இஸ் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அண்ட் ரெஸ்பெக்டபிளான நல்ல ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த தட் பார்ட் நான் தனியாக தான் இன் மை ஹெட் ஐ எம் ஆன் மை ஓன். ரைட், நாட் டூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வாட் பீப்புள் திங்க். ஏன்னா அதை நான் யோசிச்சுட்டே இருந்தால் அதுக்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்னோட விஷனே வச்சுட்டு ஐ ராதர் கோ ஆன் தட் பார்ட். இந்த விஷன் பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுது லைக் பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் வாட் எவர் தட் யூர் டூயிங் ஆன் த சைட் லைன்ஸ். நீங்கள் டான்ஸ், ப்ரமோஷன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி செக்டாரே நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குதோ, நம்ம ஒரு ஃபீமேல் ஸ்டார் கிட்ட டூ மச் எதிர்பார்க்குது மேல் ஸ்டார்ஸ் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. இங்கே நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டார்ஸை வந்து நம்ம அவ்வளோ க்ரூசிஃபை பண்ண மாட்டாங்க. கரெக்ட். கேர்ள்ஸ்க்கு வந்து அழகு கூட லைக் பியூட்டி வைஸ் கூட வந்து பீப்புள் எக்ஸ்பெக்ட் கேர்ள்ஸ் டு லுக் வெரி பிரிட்டி அண்ட் பர்ஃபெக்ட். அண்ட் அதுவே நான் யோசிப்பேன் சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகமாக தான். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை. So it's very rare to come by. So and the pressure irukkiradhu also it makes sense. Like that is part of this job. Also a learning experience because you're dabbling in everything. Yeah. So but I'm like na adula okay, I know what people talk and all that, but I feel like I would rather if na pretty actress nu solranga na and or certain roles adukkaga na வந்து இந்த ரோல் பண்ண மாட்டேன்னு நான் யோசிக்கல. ஏன்னா I feel like எனக்குன்னு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எவ்ரி ஸ்கிரிப்டில் நான் வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னா இது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து மேபி குட் ரெப்படேட்டிவ்லி பி த சேம் ரோல்ஸ், இட் குட் பி எனி திங். ஐ ஃபீல் லைக் எனக்கு அந்த ஃபீலிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ அவங்கள பற்றி பேசிட்டோம். நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ப்ராப்பர்லி ஒரு எமோஷனல் ரிவல் ஸ்டோரியில் வந்து இதில் நம்ம என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றதை பேசிட்டோம். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ நீங்கள் ரொம்ப மெனக்கெடல் போட வேண்டியது பிகாஸ் நம்மள சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றது என்னென்னலாம் பண்ண வேண்டியிருந்தது, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன எப்படிலாம் வந்து நீங்கள் அதை அதுலேருந்து வெளில வந்தீங்க? ஆக்சுவலி என்ன சேலஞ்சஸாக ஜென்ரலாக என்னென்னா ஸ்பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறது ஒரு சேலஞ்சு, கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணுங்கிறது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது நம்ம கிடைச்சதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஏன்னா நிறைய இடங்களில் படம் வந்து ஸ்லோவாக லைக் அது ஸ்டாப் ஆகி ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் சீக்கிரம் ரிலீஸும் ஆகாது. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் ஸ்பீடாக பண்ணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லேட்டராக நான் அதுக்கு அரைவ் ஆனேன். சேலஞ்சஸாக ஒரு அதான் லைக் யாராவது லைக் நம்மளோட ஒரு பெரிய ஆக்ட்ரஸை பார்க்குறப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும் எனக்கு. அப்போது அது போக போக கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஓகே, இது ஒரு படம் அந்த மியூசிக் கேட்டுட்டு இருக்கிறப்போ எனக்கு நிறைய அந்த கன்னடா ஃபிலிமோட சாயல் நிறைய வந்தது. எனக்கு அந்த KGF சலார் எல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. இது அவர் ஆப்வியஸ்லி இதுல டெபியூ பண்றாரு தமிழ்ல வந்து. ஐ நோ நீங்க அர்ச்சனா மேம் தான் அதுக்கு நிறைய மெனக்கிட்டாங்க. அவர் திரும்பி சென்னை வந்து இங்க பண்ணணும், தமிழ்ல பண்ணணும்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்க எப்படி நரேஷன் கொண்டு போனீங்க? இல்லை ஆக்சுவலி அர்ச்சனா மேம் தான் சொன்னாங்க. இவருக்கு
ரவி பாசு சாருக்கு நரேஷன் அவர் கதை பிடிச்சா தான் பேசிக்காக பண்ணுவாராம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தமிழில் கதை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மூடில் அவர் நரேஷன் காமிச்சாங்க. வீடியோ காலில் நிறைய லைக் மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணோம், ஈவினிங்கே சார் லைக் நரேஷனுக்கு சார் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வீடியோ காலே நரேட் பண்ணேன், ஒரு 3 hours நரேட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours அப்போ அவருக்கு ஆக்சுவலி அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் லைக் ஒரு பேக் பெயின் சும்மா ஒரு இஷ்யூவில் இருந்தார். அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours கேட்டார். கேட்டுட்டு நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 10 minutes மட்டும் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் அப்படியே சார் என்ன சார் என்ன இப்படியே அவர் இப்படி தான் பண்ணி காமிச்சார், நான் இங்கேயே படுத்துட்டு இங்கேயே எழுந்திரிச்சுப்பேன், ஸோ ஒரு 15 minutes மட்டும் எனக்கு தேவை அப்படின்னு. நான் சார் அப்போ ஒரு 30 minutes அப்புறம் கூட சொல்கிறேன், இல்லை எனக்கு 15 minutes ரெஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 15 minutes அப்புறம் காலில் கனெக்ட் பண்ணார். பண்ணிட்டு திரும்ப ஒரு 1.5 hours சொன்னேன். ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கல, ரொம்ப சைலண்ட்டாக பார்த்து. ஆனால் நான் எப்பயுமே கதை சொல்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹை சென்ஸ்லாம் இதாவாங்க. பட் அவர் மட்டும் ரியாக்ட் பண்ணல. சாருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு நரேஷன் முடிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. முடிச்ச உடனே அவர் நான் பண்றேன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா இது என்ன ஸ்டைல்ல பண்ணலாம், இப்படி ஸ்டைல்ல பண்ணலாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு 15 minutes அவருக்கு பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்ன லைக் என்ன அவரோட சேலரி என்ன இது எதுவுமே பேசல. பட் அவர் அந்த ஸ்டோரி கேட்ட இன்ட்ரெஸ்ட்ல இது இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்ல பண்ணலாம், நீங்கள் ஹாலிவுட்டில் இந்த மூவிஸ் பாருங்கள், இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஏதாவது. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய டிஸ்கஷனுக்குள்ள போயிட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு சார் இந்த படத்தை பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கட் பண்ணால் ஒரு 15 minutes ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து லைக் ரவி பாசு சார் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. படம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. ஆமாம் டெஃபினட்டா இந்த ட்ரெய்லர் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு சீக்வன்ஸாக அந்த மியூசிக் தான் இருந்தது. பட் மியூசிக் எனக்கு பிக் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் மியூசிக். எனக்கு பயங்கர தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மியூசிக்னால தான். ஆமா, சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் அவர் சொன்னாரு, அவர் என்ன என்கிட்ட இனிஷியலா சொன்னாருன்னா, இது வரைக்கும் நான் பண்ண பேட்டர்ன்ஸ் இல்லாம இதை டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணலாங்கிற ஒரு பேட்டர்னை சொன்னாரு. அதை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. பார்த்தவங்களும் அதான் சொல்றாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் நம்ம கன்னடா படங்களை பார்க்கும்போது, தமிழ் படங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் மெகா மாஸ் மியூசிக்கா இருக்கும். நம்மளுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நார்மல் டோன்ல ஒரு லிட்டில் அபவ் த ஆவரேஜ் டோன்ல ஒரு மாதிரி மியூசிக் இருக்கும். அப்படின்றப்போ நீங்க இல்ல இது வேண்டாம் அது வேண்டாம் இல்ல, இது ரெண்டுமே இருக்காது. தமிழ் ஸ்டைல்லயும் இருக்காது, கன்னடா ஸ்டைல்லயும் இருக்காது. இது வேற டிஃப்ரெண்டான ஒரு மூட்ல இருந்துச்சு. ஆமா, அப்படின்னா யூனிக்கா இருந்துச்சு. அது யூனிக்கா இருக்கிற ஒரு பேட்டர்ன்ல தான் நாங்க ட்ரை பண்ணோம் ஒர்க் பண்றப்ப. லைக் இந்த ஒரு போன இன்டர்வியூல ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீங்க அபிராமியும் சாரியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கு இந்த ஸ்டன் சீக்வென்சஸ் தான் கரெக்டா வரணும். அதே நான் டார்ச்சர் பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாஸ்டர் தான் ஸ்டைல். ஆமா ஆமா, இவங்க ஏடிஸ் தான் டார்ச்சர் பண்ண, அப்புறம் ஸ்டன் டீம் டார்ச்சர் பண்ண. ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டா ஆயிட்டீங்க. நான் தான் இதெல்லாம் ஃபுல்லா கேரி பண்ணணும், இதை பாத்துக்கணும் அப்படின்றதுனால. இல்ல கேரி பண்ணணுங்கிறதும் இல்ல, அவங்களுக்கு ஜென்ரலாவே ஸ்டண்ட் மேல தான் அவங்க டிராமாஸ்னா கொஞ்சம் இதா இருப்பாங்க, ஸ்டண்ட்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. அது கரெக்டா வரணும்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. சில ஷாட்ஸ் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். மேம் இது ரொம்ப நல்லா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் இன்னொன்னு இதை விட பெட்டரா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பயம் தான். அது ஸ்டண்ட் டீம் அதை அவங்க பண்ணி செட்டப் பண்ணிட்டு தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே பார்க்கும் போதே தெரியும் அந்த பெர்ஃபெக்ஷன். ஆனால் அது நம்ம ரிக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், அவங்க ட்ரெயின்ட் ஃபைட்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது ஓகே ஒரு வேலை பெட்டரா பண்ணலாம். அண்ட் அது இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் லைக் அது ஒரு 10 செகண்ட்ல முடிஞ்சிரும் ஒரு ஷாட். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள முடிஞ்சிரும். ஸோ நமக்கு தெரியும்ல சம்டைம்ஸ் இதை விட நம்ம இன்னும் பெர்ஃபெக்டா பண்ணலாமே அப்படின்னு. ஸோ எனக்கு அதை விடுறது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா தெரியறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல வீக்கா இருந்தா கூட திடீர்னு அது அந்த கேரக்டர் அப்படி நம்ம பில்ட் பண்ணவே இல்லையே, அந்த ஒரு டிஸ்பாரிட்டி வந்துடும். ஸோ அதுல நான் கொஞ்சம் சார் நான் சீன்லயும் ரொம்ப பயந்தேன் சார். எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப நான் ஹெசிடேட் பண்ணேன், அதனால உங்ககிட்ட கேட்கல. இல்லைன்னா அதுக்கும் உங்களை ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணிருப்பேன். பயங்கரமா சொதப்பிருப்பீங்களோ நடுவில் லைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது? இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த கேரக்டரை அவரு எப்படி எழுதினாருன்ற அந்த மீட்டர் எனக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதுவுமே நான் எது ரொம்ப கஷ்டமா இருந்தது? எந்த சீன் கஷ்டமா இல்ல, அது எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணணும், அவரோட விஷனை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியணும்ல. அது மட்டும் கிராக் பண்றதுக்கு இப்படி வேணுமா அப்படி வேணுமா, இந்த ஜோன்ல இருக்கணுமா அந்த ஜோன், ஒரு மாஸ் பண்ற மாதிரி இருக்கணுமா, இல்ல நான் நேச்சுரலா இருக்கணுமா, இல்ல அதை மட்டும் பிடிக்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ரைட், ஓகே. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரைஸ் அந்த ஆசைக்கூட வீடியோவில் தான் பயங்கரமா
யூ பிகேம் சூப்பர் ஃபேமஸ். எல்லாரும் யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. பட் கூட உட்காந்துருக்கிறவரு இன்னும் வேற எங்கேயோ போயிட்டாரு சாய் அபியங்கர். ஸோ ஹவு டு யூ see his rise? எப்படி அவரோட ரைஸ் நீங்க பாக்குறீங்க? I'm really happy. I don't get to see a lot of people who are as old as me. எனக்கு நான் பார்க்குறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க ஆர் ஒரு தேர் அட்லீஸ்ட் 5-6 years older than me minimum. நான் மை பியர்ஸ் சொல்கிறேன். நான் எவ்ரிடே ஐ கோ ஆன் செட் அண்ட் எவ்ரிபடி ஐ மீட் எல்லாருமே ஒரு ஓல்டராக தான் இருப்பாங்க. பட் ஸோ ஐ ஆல்வேஸ் கெட் எக்ஸைட்டட். என்னோட அந்த ஜென்சி என்னோட ஏஜ் குரூப்ல யாராவது இருந்தாங்கன்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் இண்டஸ்ட்ரியை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல. ஸோ வித் சாய் ஐ ஃபெல்ட் தட் வே. ஐ ஃபெல்ட் லைக் நம்ம ஃப்ரெண்டோ நம்ம கிளாஸ்மேட்டோ, ஹீஸ் ஈவன் யங்கர் தன் மீ, பட் நம்ம ஃப்ரெண்டோ நம்ம கிளாஸ்மேட்டோட நம்ம ஷூட்டிங்க்கெல்லாம் we're both trying to crack into the industry in different ways. Some relatability was there. So friends மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். And of course I always knew he would become big, but and also something special about how Asakuda was his I remember, if I remember correctly, Asakuda release ஆகி அது நல்லா போனதுக்கு அப்புறம் he signed everything. அப்படியே அங்க எல்லாரும் பத்திக்குச்சு எல்லா இடமும். ஆமா. So I something feels special, like நான் கூட இருந்த ப்ராஜெக்ட்ல இருந்தோமே. ஆமா. பட் ஆனா இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பவழமல்லி ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் பவழமல்லி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை, அதுக்கு ஒரு டஸ்கி ஸ்கின் ஆக்ட்ரஸை போட்டா நல்லா இருந்திருக்கும். ஏன் எப்பவுமே ஒரு 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 லைட்டர் ஸ்கின் டோன் ஆக்ட்ரஸை எப்பவுமே காஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கோர்ஸ் போய்கிட்டே இருந்தது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் ஒவ்வொரு காஸ்டிங்கையும் பார்த்து இவங்க இதுக்கு இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்ல விரும்பல. பட் இன் ஜென்ரல் ஆக்சுவலி நானே என்னையே டஸ்கியா இல்லை ஃபேரான்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க இப்போ கூட நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் க்ரோயிங் அப் எனக்கு தெரியும்ல, நான் திருச்சியில படிச்சு வளர்ந்தேன். ஸோ ஐ நோ தட் என்னோட பியர்ஸ் என்னோட கேர்ள்ஸ்லாம் ஓரளவுக்கு இன்னுமே ப்ரௌன் ஸ்கின் தான். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. என்ன வெள்ளைன்னு கலாய்ப்பாங்க. ஆமா, எவ்வளவு வெள்ளையா இருக்கா, வெள்ளை பண்ணி அது இது எல்லாமோ சொல்லுவாங்க. அப்படி வெள்ளை பண்ணி வெள்ளைச்சீர்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில வந்ததுக்கு அப்புறம் என்னையே டஸ்கின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆக்சுவலி வெரி ஷாக்கிங் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் I would feel really nice if basically நம்ம கிளாஸ்மேட்டோ நம்ம தமிழ் கேர்ள்ஸாக பார்த்து வளர்ந்த கேர்ள்ஸ், if they get representation in cinema, I would feel really happy. I just think ஒவ்வொரு டெசிஷனையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ மிஸ் ஈவன் ஃபார் மீ சம்டைம்ஸ் நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்போ ஒரு கேரக்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தா நிறையா தமிழ் ஸ்பீக்கிங் ஆக்ட்ரஸஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். இந்த கேரக்டர் மாதிரி பண்ணலாமான்னா அந்த கேரக்டர் தமிழ் ஸ்பீக்கிங் இருக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஐ ஹோப் தட் சேஞ்சஸ். நைஸ் டு ஹியர் தட். ஐ ரியலி ஹோப் இட் சேஞ்சஸ் டு. எனக்கு நீங்க ஆப்வியஸ்லி இந்த படம் கமிங் பேக் டு இந்த படம் பண்ணும்போது அர்ஜுன் சார், நீங்க ஆப்வியஸ்லி நீங்களும் நிறைய படம் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. பட் மற்ற படங்களை பார்க்கறத விட நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல சாரை காமிக்கணும், இவர் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு சில ஸ்டன்ஸோ சரி, அவர் நிறைய பண்ணியிருப்பாரு, பட் ஸ்டன்ஸா சரி இல்லை ஒரு எமோஷனல் ஆங்கிளா சரி, ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகும் நம்ம டிஃப்ரெண்டா காமிக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க கொஞ்சம் நான் லைக் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத விட, அதாவது இது வரைக்கும் ஒன்று பண்ணியிருக்காருல்ல, சரி என்ன பண்ணாமல் இருக்காரோ அதை பண்ணணுங்கிறத அப்படிங்கிற தாட்ல நான் போல. அவர் ஒரு அர்ஜுன் சாரா ஃபர்ஸ்ட் இருந்தார்ல, ஒரு மாஸ், ஒரு பவர். அதுக்கப்புறம் இப்போ லியோலோ லைக் ஒரு வில்லன் ரோல்ஸ், இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மெயின் கேரக்டராக பண்ண ஒரு அர்ஜுன் சார், ஒரு மாஸ் இருக்கிற ஒரு அர்ஜுன் சார், நம்ம பார்த்தா பிடிக்கும், ரீவாட்ச் வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி படங்கள். ஸோ அப்படி ஒரு அர்ஜுன் சார் நான் திரும்ப எடுத்துகிட்டு வரணும். லைக் அவரோட ஒரு கம்பேக்கா இந்த மூவி இருக்கணும். நம்ம பார்த்து அந்த பழைய சின்ன வயசு நம்ம பார்த்து ஒரு அர்ஜுன் சாரோட கம்பேக்கா இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கான்சியஸா இருந்தேன். நைஸ். அதான் இதுக்கு தான் நான் திரும்பி வந்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல இந்த ட்ரெய்லர் முடிச்சு கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் அந்த வானவில் மூவி ரெஃபரன்ஸ் இருக்குடா பாருங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ஏழுமலை பிஜிஎம்மும் இதுல கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. சொன்னது ஓகே இல்ல ஓகே நீங்க கெஸ் பண்ணுங்க. அதான் நான் இன்னொருலேயும் சொல்லியிருந்தேன்னா, ரவி பாஸ்ரூர் சாரை வச்சுட்டு நான்
லைக் ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் அவரை நான் ஒரு சீனுக்கு நான் அவரை வேஸ்ட் பண்ற மாதிரி ஒன்று ஆயிடும். ஸோ நான் எதுக்குமே ரெஃபரன்சஸாக நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ எல்லாரும் நாஸ்டால்ஜியா ஆமா, அதுதான். சோ ஐ திங்க் அவர் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு வந்து எதுக்கு அந்த மாதிரி அதான் எல்லாரும் அதை பண்றாங்கிறதுனால அதை நான் வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அது எனக்குமே அது பிடிச்சிருக்கு. ஏழுமலை பிஜிஎம்ல ஒரு சீன்ல வந்தா ஈஸியா ஈஸி மொமெண்ட், அது தியேட்டரே கிளாப் பண்ணணும் பயங்கரமா. ஆமா, அது சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எனக்குள்ள அது ஒரு வேணாம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அது எனக்கு தெரியல. ஆமா, ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ரீகால் வேல்யூ பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு நொஸ்டால்ஜியா கிரியேட் பண்ணாதான் அது ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் ஆயினா நம்மலாம் சின்ன வயசுல பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் இருக்கு. நான் ஒன்னு யோசிச்சேன், இந்த டவல் கட்டிருப்பார்ல சார், வந்து கிரி படம் பார்த்திருக்கீங்க, டவல் கட்டி நடந்து போவார்ல, அது மாதிரி ஃபன்னா டவல் கட்டிட்டு வீட்டுல வந்து காய்கறி வெட்டிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒன்னு யோசிச்சா அப்புறம் அதுவுமே வேணாம், ஒரு ரெஃபரன்ஸ் அழிச்சிடலாங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஆமா, கரெக்ட் தான். உங்களோட ஃபிலிம் சாய்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி மலையாளம் டெபியூ மேனே பியார் கியா பண்ணிட்டீங்க. அடுத்தது நீங்க சர்வமாயா வரும்போது எனக்கு சர்வமாயா ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஐ ஃபெல்ட் உங்களோட ரோல் வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் டோன் டவுனா இருந்ததோ இல்ல லிமிட்டடா இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருந்தது. என்ன எப்படி எதனால இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கியூரியஸா இருந்தது. நீங்க எதனால ஆக்சுவலி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அந்த டெலுலு ரோல் தான் ஃபர்ஸ்ட் நான் ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் பட் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் கதை கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் அந்த ரோல் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு ஒரு ரொமான்டிக் ஆங்கிள், ஒரு ராம்காம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ கதையே வேற ஜோன்ல இருந்துச்சு. ஐ திங்க் அதுல ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணணும்ல. அந்த பொண்ணு யங்கரா இருக்கா, அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஜென்சி கேர்ள் அண்ட் ஒரு ஓல்டர் மேனோட ஒரு அதுதான் எனக்கு அந்த கதையில யூனிக்கா தெரியுது. ஸோ அதை மிஸ் பண்ற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஐ திங்க் ஹி வாண்டட் டு. அதனால இன்னொரு ரோல் இருக்கு, அதை நான் அழகா எழுதியிருக்கேன், பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு அப்போ தெரியல என்ன ரோல் இதுன்னே தெரியல. அது அப்புறமா தான் ஆட் ஆச்சு இதெல்லாம். ஓகே. ஸோ எனக்கு சுத்தமா தெரியல. பட் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த டீமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு முக்கியம். ஆக்சுவலி ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வேற, அதுல கிடைக்கிற growth-ஏ வேற. ஸோ that is a life, right? Like every day you go to set and you work, you want to work with people you really respect and they're very sweet people. So I'm so happy for their success. So I felt like fun. Nice. இந்த கதை also நல்லா இருந்துச்சு. ஆமா, நிஜமாலே it was very heart warming. Yeah, very sweet. கதை கனெக்ட் ஆச்சுனா கதையில இருக்க கேரக்டர்ஸ் எல்லாரும் கனெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. Yeah, நம்ம ஒரு meaty role but in a story that doesn't connect with a lot of people does not make much of an impact. As opposed to them seeing you in sweet roles even if it's limited. அப்படின்னா எனக்கு தோணுது. இது வந்து இவ்வளோ நாள் இருந்த மென்டாலிட்டி கிடையாது. ஆமா, பட் மேபி as a younger like from the younger generation எனக்கு பர்சனலி இப்படி தோணும். ஸோ நானும் என்னோட ஓன் ஐடியாலஜி தான் நான் எனக்கும் ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ என் கூட இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. பிளாஸ்ட் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிளாஸ்டா அமைய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. All the best to you. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.